வணக்கம் நண்பர்களே. ஜூலை மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஸ்வர்ண கேரளம் லாட்டரி 62வது வாரத்திற்கான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இன்று கேரளா லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் முற்றிலும் தவறாக அமைந்துவிட்டது நண்பர்களே. ஒன்றும் சரியாக வரவில்லை. எதிர்பார்ப்புகள் முழுக்க ஏமாற்றமாகவே அமைந்துவிட்டது நண்பர்களே. கடைசியாக நம்ம ப்ரிடிக்ஷனில் பார்த்தீங்கன்னா கேரளா லாட்டரியில் இந்த நம்பர் 3D 4Dயில் 3D சரியாக மிக துல்லியமாக கணித்திருந்தோம். அடுத்தது இந்த சி போர்டு கணித்திருந்தோம். இன்று டோட்டல் 4 போர்டுகளுமே தவறாக அமைந்துவிட்டது நண்பர்களே. நாம் ப்ரிடிக்ஷனுக்கு பயன்படுத்திய இடம் சரியாக இல்லை. இது புது ஆட்டம் போல் தெரிகிறது. அதனால் சரியாக வரவில்லை நண்பர்களே, முற்றிலும் தவறு. அதே போன்று டியர் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகளும் அவ்வளவு சிறப்பாக இல்லை நண்பர்களே. 1 மணி குழுக்களில் பி போர்டு சரியாக வந்ததாக நினைக்கிறேன். அதே போன்று 8 மணி ஆட்டத்தில் சி போர்டு சரியாக வந்ததாக நினைக்கிறேன். மற்றபடி அதுவும் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு இல்லை நண்பர்களே. ஆக மொத்தம் வியாழக்கிழமை ப்ரிடிக்ஷன் டோட்டல் வேஸ்டாக போய்விட்டது நண்பர்களே. சரி நண்பர்களே, எல்லா நாளுமே சரியான கணிப்பை எடுப்பது என்பது முடியாத காரியம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் நண்பர்களே. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இங்கு 3D நம்ம பாஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது வெகு விரைவிலேயே 4D கூட நம்ம பாஸ் பண்ணி விடலாம் நண்பர்களே. மனதை தளர விடக்கூடாது நண்பர்களே. நாம் அது விளையாடும் முறையை ஒரே பாணியில் கொண்டு சென்றோமானால் நிச்சயம் ஒரு நாள் வெகு விரைவில் 4D எண்களை பிடித்து விடலாம் நண்பர்களே. சரி நண்பர்களே, இப்போ கடைசியாக விளையாண்ட ஆட்டத்தை பார்க்கும்போது 404 225 இந்த மாதிரி ஆட்டம் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு தேடிட்டு இருந்தேன் நண்பர்களே. ஆனால் ஒரு இடத்துல பார்த்த நண்பர்களே, அதாவது 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஒரு இடத்தில் இருப்பதை பார்த்தேன் நண்பர்களே. அங்கிருந்து நாளை சொர்ண கேரளம் லாட்டரி ப்ரிடிக்ஷனுக்கு எண்களை தேர்வு செய்யலாம் நண்பர்களே. குறிப்பாக பிசி எண்களை. வாருங்கள் நண்பர்களே, அந்த இடத்திற்கு செல்வோம். இது 2025ஆம் ஆண்டிற்கான அட்டவணை. இதில் ஜனவரி மாதம் பாருங்க நண்பர்களே, ஜனவரி மாதம் 275 254 இந்த 2 எண்களையும் பாருங்கள் நண்பர்களே. கடைசியாக விளையாண்டது 225க்கு 225. இந்த 225க்கு இந்த 275 இந்த 3 நம்பருக்கு இந்த 3 நம்பர் அப்படியே மேட்ச் ஆயிருக்கு நண்பர்களே. அடுத்ததா பார்த்தீங்கன்னா 254 இருக்கு. இன்னைக்கு விளையாண்டது 404. இந்த சைபர் 4ம் இந்த 54ம் ஒரே மாதிரி எண்களாகத்தான் கருத வேண்டும் நண்பர்களே. அப்போ 2 நாள் அடுத்தடுத்து மேட்ச் ஆயிருக்கு நண்பர்களே. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப் விழுந்திருக்கு. அது ஏன் தெரியல கேப்பா இருக்குன்னா, அன்று ஜனவரி 26 குடியரசு தினம் நண்பர்களே. குடியரசு தினம். அதனால் அன்று எந்த குழுக்களும் இல்லாத காரணத்தினால் அந்த இடத்தில் எதுவும் குறிப்பிடாமல் விடுபட்டு உள்ளது நண்பர்களே. அடுத்த எண்ணை பாருங்கள், 705. இந்த 705ங்கிற நம்பர்ல பிசிக்கு உண்டான 05ஐயே மையமாக வைத்து நாளை சொர்ண கேரளம் லாட்டரிக்கு விளையாடுவது சரியாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. அப்போ நாளை பிசி எண்களாக 05 இதை 4 எண்களாக மாற்றும்போது 05 0 0 55 50 இப்படி 4 எண்கள் வரும் நண்பர்களே. இத்துடன் பிசி
இந்த பிசி எண்களான 05 00 55 50 இந்த 4 எண்களோடு ஏ மற்றும் டி போர்டுகளை சேர்த்தோமானால் 4D எண்கள் கிடைக்கும் நண்பர்களே. பாருங்கள், 4Dக்கு என்ன எடுக்கலாம்னு பார்க்கும்போது டி போர்டு எண் வந்து சரியாக ஒரு ஈஸியாக எடுக்க முடிந்தது நண்பர்களே. ஆனால் ஏ போர்டுக்கு என்ன எடுக்கலாம் என்பதில் பெரிய குழப்பம் நண்பர்களே. நீண்ட நேரமாக யோசனை செய்து பார்த்து கொண்டிருந்தேன். கடைசியாக ஏதேனும் ஒரு எண்ணை தேர்வு செய்துதானே ஆக வேண்டும். ஒரு இடத்தில் அதற்குண்டான எண்ணையும் எடுத்திருக்கிறேன் நண்பர்களே. இது முழுக்க முழுக்க ஒரு கணிப்பு என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே. இது முழுக்க முழுக்க ஒரு கணிப்பு தான், ஒரு யூகம்தான். உங்கள் கணக்கோடு ஒத்து போகும் பட்சத்தில் மட்டுமே பயன்படுத்துங்கள் நண்பர்களே. ப்ரிடிக்ஷன் ஒரு நாள் 3D எண்களை கண்டுபிடித்தால் அடுத்தடுத்து வந்து நாம் கண்டுபிடித்து கொண்டே இருப்பது என்பது இயலாத காரியம் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே. அடுத்தது இது வந்து 4 இலக்கம் வார பேட்டர்ன் நண்பர்களே. இது வெள்ளிக்கிழமைக்கு உண்டான சார்ட்டில் பார்க்கும்போது இந்த 5 நாட்கள், இந்த 4 நாட்களோடு நாளையோடு 5 நிர்பந்தம் வைத்துக்கொள்வோம். இங்கே 2 4 0 8 இதில் விடுபட்ட என்னான இங்கே 6 வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு நண்பர்களே. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது 1 இது 2 3 4 5 1 முதல் 5 வரை ரம்மி ரூட்டு கம்ப்ளீட் ஆயிருச்சு நண்பர்களே. அடுத்தது நம்ம 6வது நாளுக்கு நம்ம வந்து டி போர்டுக்கு என்ன எடுக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கிற 6ஆம் நம்பர், இந்த 6ஆம் நம்பரை இந்த இடத்துல வரலாம் நண்பர்களே. 6 அல்லது 1 டி போர்டை பொறுத்த மட்டில் நாளை 6ஆம் நம்பரோ அல்லது 1ஐயோ பயன்படுத்தி பார்க்கலாம் என்று தோன்றுகிறது. ஆனால் ஏ போர்டுக்கு தான் என்ன எடுக்கிறதுன்னு ஒன்றுமே புரியல நண்பர்களே. நீண்ட நேரம் முடிவுக்கு பிறகு இது 4D சார்ட், இதில் 3D சார்ட்டில் பார்த்தா ஓரளவுக்கு தெளிவாக இருக்குங்கிறதுனால 3D சார்ட் எடுத்துருக்கேன் நண்பர்களே. இங்கே வந்து கடைசியாக வந்து இங்கே 404, இந்த இடத்துல 370. இந்த 2 ஆட்டத்தை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள் நண்பர்களே. இது சார்ட்டுக்கு மேலே இன்னொரு இடத்த காட்ட போகிறேன். அதனால் வந்து இதை அதையும் இதையும் ஒரே நேரத்தில் காட்டுறது தெளிவாக இருக்காது. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து 404, இந்த இடத்துல வந்து 370. இந்த 2 ஆட்டமும் வந்து இதே வியாழன் வெள்ளியில் இதுக்கு முன்பு இருக்கிறது நண்பர்களே. இந்த 2 எண்களும் ஒரே மாதிரியாக இருக்கிறதுன்னா அப்போ இந்த இடத்துக்கு நம்ம என்ன எடுக்கலாங்கிற முடிவுக்கு வரலாம். வாருங்கள் அந்த இடத்தை பார்ப்போம். இந்த இதில் பாருங்க, இங்கே 370 இன்று விளையாடப்பட்ட 404. இந்த இதுக்கும் இப்படி இருக்கு நண்பர்களே. இது வந்து வியாழக்கிழமை, இது வெள்ளிக்கிழமை. அதே மாதிரி தான் இப்போ சமீபத்திய ஆட்டமும் இருக்கு. அதுக்கு கீழே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 048ன்னு இருக்கு. இந்த இடத்த வந்து நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. நம்ம ப்ரிடிக்ஷனாக கொடுக்கறது வேற இடத்துல இருந்து தான் கொடுக்குறோம். இந்த 2 எண்களும் ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால இந்த எண்ணை மையமாக வைத்து ஏதேனும் எண்கள் வருமோ என்பது வருவதற்கு வாய்ப்பும் இருக்கும் போல்தான் தெரிகிறது நண்பர்களே. அதே போன்று இந்த இடத்துல இருக்கிற இந்த 630ங்கிற நம்பரும், இந்த 630ங்கிற நம்பர் கூட வேற வடிவத்தில் இங்கே இருக்கு நண்பர்களே. இந்த இடத்துல 370க்கு மேலே அந்த 630ங்கிறது இந்த இடத்துல பாருங்க வேற வடிவத்தில் இருக்கு. இது பாக்ஸ் நம்பர் மாதிரி மாறி இருக்குது. 8க்கு 3 தான். இப்போ 3 கொடுத்தோம்னா 630 இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு நண்பர்களே. நாம் இந்த அளவுக்கு யோசிக்க தேவையில்லை. இது இரண்டும் ஒரே மாதிரியே இருக்கு.
இது ரெண்டும் ஒரே மாதிரியாக வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இந்த இடத்துல ரீசனாக வந்து இங்கே 4 தான். இங்கே இப்போ வந்து 404க்கு வந்து இங்கே 954ன்னு மாறி இருக்குதா. இப்போ இங்கே 9 இருக்குது, இங்கே மேலே 3 இருக்குது. இந்த 9க்கு கீழே 0 இருக்கிறதுனால வந்து நம்ம ஏ போர்டுக்கு அதன் எதிர் எண்ணான 5ஐ பயன்படுத்தி பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. ஏ போர்டுக்கு 5 அல்லது 0 பயன்படுத்தலாம் நண்பர்களே. அப்போது 4Dக்கு நம்ம என்ன பயன்படுத்தலாம்னா டி போர்டு 6, ஏ போர்டு 5, பிசி வந்து 05. அப்போ 4Dக்கு வந்து 6505, 6500, 6550. அடுத்தது 6555, 6555, 6555. இப்போ 4Dக்கு வந்து 6505, 6500, 6550, 6555. இந்த 4 எண்களையும் நாளை சொர்ண கேரளம் லாட்டரிக்கு பிடிக்ஷனாக எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களே. மற்றபடி 3Dக்கு வந்து 505, 500, 550, 35 இந்த 4 எண்களையும் பயன்படுத்தலாம் நண்பர்களே. அப்போ சிங்கிள் போர்டுகளுக்கு டி 6 அல்லது 1, ஏ 5 அல்லது 0, பி போர்டு 0 அல்லது 5, சி போர்டு 5 அல்லது 0. இந்த எண்களை சிங்கிள் போர்டுகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் நண்பர்களே. உங்கள் கணக்கோடு பொருத்தி பாருங்கள். நான் குறிப்பிட்ட இடத்தையும் பாருங்கள். உங்கள் மனதிற்கு சரி எனப்படும் பட்சத்தில் இந்த எண்களை கூட நீங்களும் பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இது முழுக்க ஒரு யூகம்தான். குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லிவிட நண்பர்களே, நீங்கள் முதல் 4D எண்களில் முதல் 2 எண்கள் டி நம்பரும் ஏ நம்பரும் உங்களுக்கு உங்கள் மனசுக்கு வேற ஏதேனும் சரியாக வரும் என நினைத்தால் அதை கூட மாற்றி பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே. அப்புறம் அதனால் வந்து நீங்கள் இதே எண்களை அப்படியே பயன்படுத்தாமல் உங்களுக்கு இது சரியில்லை, இந்த இடத்துல வேறு நம்பர் கூட வரலாம் என்று நீங்கள் மனதிற்கு படும் பட்சத்தில் அதை மாற்றியும் பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. ஒன்றும் தவறு இல்லை. சரி நண்பர்களே, இதுவே இன்றைய ப்ரிடிக்ஷன். மீண்டும் சனிக்கிழமை கர்ணியா லாட்ரி ப்ரிடிக்ஷன் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நாளை வெள்ளிக்கிழமை சொர்ண கேரளம் லாட்டரி அனைவருக்கும் வெற்றி வாய்ப்பை நல்கும் லாட்டரியாக அமையும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம்.